வணக்கம் ஆசிரிய பெருமக்களே! டிஆர்பி மறுபடியும் டெட் எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன சார் இப்ப தான் டெட் எக்ஸாம் எழுதுனோம். ரிசல்ட் வந்துச்சு. அது சர்டிஃபிகேட் எல்லாம் இப்ப தான் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ள மீண்டும் ஒரு டெட் எக்ஸாமா? ஆமா. மறுபடியும் ஒரு டெட் எக்ஸாம வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த டெட் வந்து யார் யார் எழுதலாம்? ஸோ அவங்களுக்கு என்னென்ன தகுதி வேண்டும்? எப்படி அப்ளிகேஷன் வந்து இப்ப விண்ணப்பிப்பது? அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ல வெற்றி பெறுவதற்கு என்ன செய்வது? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம முழுக்க பார்க்க போறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க இங்கிலீஷ்ல இருக்கும். நான் உங்களுக்கு தமிழ்படுத்தி குடுத்துருக்கிறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன ஃபுல்லா பார்க்காதவங்க, இத நீங்க ஃபுல்லா பார்க்கலாம். எப்படி விண்ணப்பிப்பது? அ அதேபோல என்ன சிலபஸ்? இது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்க முடியும். அதேபோல இறுதியா நீங்க நம்ப அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம்க்கான அந்த வகுப்புகளுக்கான அந்த டைமிங்ஸ் என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ எக்ஸாம்ல பாஸ் பண்ண நினைக்கக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் இந்த வீடியோவ மறக்காம பாருங்க. இந்த வீடியோ நிச்சயமா உங்கள் வெற்றிக்கு உதவியாக அமையும். ஓகேவா? ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் குடுங்க. ஓகேவா? தேங்க் யூ. சரி நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1 2026 ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 13 சரி பிப்ரவரி 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன விட்டுருக்காங்க அப்படி சொன்னா, இந்த ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் டெட் எக்ஸாம் நடத்துவதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ஏன்னா, இப்ப தானே எக்ஸாம் முடிஞ்சது. அதுல மார்க்லாம் குறைச்சிருந்தாங்க. ரிசல்ட் எல்லாம் வந்திருந்தது. ஸோ ரிசல்ட் வராதவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியா இருந்திருக்கும். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த டெட் எக்ஸாம் ஓப்பன் கிடையாது. இது யாருக்குன்னு சொன்னா, பணியில் உள்ள ஆசிரியருக்கு மட்டும். அதாவது வொர்க்கிங்ல உள்ள டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான். சரி, வொர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு மட்டும் தான். இந்த டெட் எக்ஸாம். இதுதான் கடந்த ரொம்ப சில மாதங்களுக்கு முன்பு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா, அ பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் டெட் தேர்வில வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்ப வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதற்காக தமிழக அரசு வந்து கேட்டிருந்தது. நாங்க ஒரு 2 எக்ஸாம் வச்சு எங்களுடைய ஆசிரியர்கள நாங்க வெற்றி பெற வைக்கிறோம்னு சொல்லி, அதோடைய அந்த அறிவிப்பு தான் இப்போ வந்து நிஜமாயிருக்கு. ஸோ ஆசிரியர்களுக்காக, பணியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக இந்த சிறப்பு டெட் தேர்வ டிஆர்பி நடத்தப் போறாங்க. ஓகேவா? சரி. அப்ப இதுல யார் யாரெல்லாம் பங்கேற்கலாம்? அவங்களே குடுத்துருக்காங்க பாருங்க. செப்டம்பர் 1, 2005 அன்று அல்லது அதற்கு முன்பு செகண்ட் கிரேட் டீச்சராகவோ அல்லது பிடி அசிஸ்டன்ட் ஆகவோ அல்லதற்கு அதற்கு இணையான பகுதிகள்ல சரியா? இணையான பகுதியில பிஆர்டி இருக்கு இல்லையா? ஏதோ ஒரு டீச்சர்ஸ் நீங்க பார்ட் டைமாவோ, ஃபுல் டைமாவோ இல்ல பிரைவேட் ஸ்கூல்லயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் எய்டட் ஸ்கூல்லயோ எந்த ஸ்கூல்ல நீங்க வேலை பார்த்திருந்தாலும், வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், எப்போ செப்டம்பர் 1, 2025க்கு முன்பு நீங்க அப்பாயின்ட்மென்ட் ஆகி வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்க இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். உங்களுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஓகேவா? சரி. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க, பள்ளி கல்வித்துறை, தொடக்க கல்வித்துறை, எம்பிசி, அடுத்து ஆதிதிராவிடர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை, சென்னை மாநகராட்சி, கோயம்புத்தூர் மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, வனத்துறை, மாற்றுத்திறனாளி நலத்துறை, பிற துறைகள் இப்படி பல்வேறு துறைகள் மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் இங்க இருக்கு பாருங்க. அரசு உதவி பெறும் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பள்ளிகள். ஓகேவா? மாநில பாடத்திட்டம் மற்றும் பிற பாடத்திட்டங்கள். எந்த பாடத்திட்டத்துல நீங்க தமிழ்நாட்டுல நீங்க டீச்சரா நீங்க வேலை பார்த்தீங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க இதுவரைக்கும் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா, உங்களுக்காக தான் இந்த டெட் எக்ஸாம அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? ரைட். அப்ப இந்த 2020 ஆண்டுக்கான டெட் தேர்வுக்கு வந்து ஆன்லைன் முறையில விண்ணப்பிக்கலாம். அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 10ஆம் தேதி. ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விவரமும் நம்முடைய யாஸ் அகாடமில 2025 இப்ப நடந்து முடிந்த டெட் தேர்வுல கிட்டத்தட்ட 26 பேர் எழுதி, 24 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கான சிறப்பு வகுப்புகள் நம்மளுக்கு அட்மிஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. அதேபோல டெட், டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐ போலீஸ், டிஎன்பிஎஸ்சி ரயில்வே எல்லா எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நடக்குது. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் நம்ம அகாடமில படிக்க விரும்பினால், நீங்க வந்து அ அவங்களுக்கு நல்லாவே நீங்க வந்து ஸ்கோப் குடுக்கலாம். அதேபோல நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் 2மே உண்டு. அதேபோல சனி, ஞாயிறு கிளாஸ் உண்டு. தினசரி கிளாஸ் உண்டு. அ ஓகேவா? அ இப்போ வந்து ஸ்பெஷல் டேட்டுக்காக ஈவினிங் கிளாஸும் எடுக்கிறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டூ அ 7:30 வரைக்கும். 6லேருந்து 7:30 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்காக 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் கிளாஸ் எடுக்க போறோம். டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்காக. ஓகேவா? நேரடி வகுப்புலயும் கலந்துக்கலாம். ஆன்லைன் வகுப்புலயும் கலந்துக்கலாம். ஓகேவா? உங்களுடைய அட்மிஷன் சம்பந்தமான என்கொயரிக்கு என்னுடைய நம்பர் 9597003467 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். மறுபடியும் நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வை அறிவித்தது.
இதுக்கான அனுமதி கவர்ன்மெண்ட் குடுத்திருக்காங்க. ஸோ ஓகேவா? கவர்ன்மெண்ட் குடுத்ததுனால தான் இப்படி ஒரு சிறப்பு தேர்வ நாங்க நடத்துறோம்னு சொல்லி டிஆர்பி சொல்றாங்க. ஓகேவா? சரி முக்கியமான டேட்ஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ முக்கியமான டேட் என்ன பாருங்க, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி 13ஆம் தேதி. அடுத்து அப்ளிகேஷன் என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 18ஆம் தேதி வர புதன்கிழமையிலிருந்து நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய அப்ளிகேஷன நீங்க பதிவு பண்ண ஆரம்பிக்கலாம். சோ லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி வரைக்கும். ஏப்ரல் 10 வரைக்கும் நீங்க உங்களுடைய அதுக்குள்ள பண்ணிருங்க. கடைசி நாள்ல போயிட்டு யாரும் பண்ண முடியாம தவிக்க வேணாம். ஸோ ஏப்ரல் 10ஆம் தேதினா, நீங்க ஒரு 8ஆம் தேதிக்குள்ளார அல்லது 7ஆம் தேதிக்குள்ளார என்ன பண்ணிருங்கன்னு சொன்னா, உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் பதிவு செய்து விடுங்கள். ஓகேவா? அடுத்து எடிட்டிங் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. என்னைக்குன்னா 11ஆம் தேதியிலிருந்து 11, 12, 13 அந்த 3 நாளு நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஏதோ எரர் இருந்துச்சுன்னா, அத நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 எக்ஸாம் என்னைக்கு அப்டின்னா, ஜூலை 4ஆம் தேதி. ஜூலை 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ம், ஜூலை 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2 எக்ஸாமும். ஸோ காலையில பார்த்தீங்கன்னா, அவங்க நடத்துவதா சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் தான். ஓரளவு கன்ஃபார்மா தான் இருக்கும். ஏன்னா எலக்ஷன் இருக்கிறதுனால தான் அந்த டேட்ட அவங்க தள்ளி போட்டுருக்காங்க. ஓகேவா? அந்த டேட்ல எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிதானா? அடுத்து பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் 2026 நான் ஏற்கனவே சொன்னபடி தான். இந்த செப்டம்பர் 1, 2005க்கு முன்னாடி அவங்க அந்த ஸ்கூல்ல அப்பாயின்ட்மென்ட் ஆகியிருக்கணும். ஓகேவா? அவங்க இந்த எக்ஸாம் என்ன பண்ணலாம்? எழுதலாம். அவங்க தான் தகுதியுடையவர்கள். வேற யாரும் எழுத முடியாது. ஓகே. இப்போ படிச்சு முடிச்சிருக்கவங்க, பிஎட் படிச்சு முடிக்கிறவங்க, இல்ல பிஎட் படிச்சுட்டு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணாம இருக்கிறவங்க இல்ல ஸ்கூல்ல ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு, இப்ப வொர்க்கிங் இல்லாம வேற இது பண்ணின்னு இருக்கிறவங்க எழுத முடியாது. ஓகேவா? செப்டம்பர் 1, 2025 அந்த டைம்ல அப்பாயின்ட்மென்ட் ஆயிருக்கணும். இப்போ வொர்க்கிங்ல இருக்கணும். ஸோ அட் பிரசென்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறவங்களா இருந்தா, நீங்க இந்த டெட் தேர்வ எழுதலாம். ஓகேவா? சரி அப்ப கல்வி தகுதி என்னன்னு உங்களுக்கு தெரியும். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு தான் இத வைக்க போறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க பணி நேர அதாவது முழு நேர ஊதியமா இருக்கலாம், அல்லது ஒருங்கிணைந்த ஊதிய வேலைக்காரரா இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா, பார்ட் டைம் டீச்சர்ஸா இருக்கலாம், செகண்டரி டீச்சரா இருக்கலாம், பிடி அசிஸ்டன்ட்டா இருக்கலாம், அல்லது பிஆர்டிஓவா இருக்கலாம், அல்லது சிறப்பு கல்வி ஆசிரியரா இருக்கலாம். ஸோ யாரா இருந்தாலும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே தானா? சரி. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், கீழ வந்துருவோம். பதவி உயர்வு விருப்பம் கொண்ட தகுதி பெற்ற அதாவது உங்களுக்கு புரமோஷன். ஏன்னா, அ என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ரிட்டயர்மென்ட் ஆவறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ண தேவையில்ல. அவங்க எக்ஸாம் எழுத தேவையில்ல. அதேபோல பார்த்தீங்கன்னா, எனக்கு பதவி உயர்வு தேவையில்ல அப்டின்னு நினைக்கக்கூடிய ஆசிரியர்களும் இந்த தேர்வு எழுத வேணாம். ஓகேவா? அப்போ அப்போ பதவி உயர்வு விருப்பம் கொண்ட தகுதி பெற்ற பணியில் உள்ள ஆசிரியர்களும் இந்த டெட் தேர்வ என்ன பண்ணணும்? கண்டிப்பா எழுதணும் அப்டிங்கிறாங்க. அப்போ புரமோஷனுக்கு கண்டிப்பா நீங்க டெட் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படிங்கிறத கட்டாயமா வச்சிருக்கிறாங்க. ஓகேவா? தேர்வுடைய அமைப்பும் உள்ளடக்கும். பார்க்கலாமா? ஸோ டெட் பேப்பர் 1 பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மொத்தம் 150 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொள்குறி வகையில எம்சிக்யூ டைப்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் இருக்க போது. அதாவது நெறைய பேர் கூட என்ட்ட கேட்டாங்க. அட்மிஷனுக்காக வரவங்க கேட்டாங்க. ஸ்பெஷல் டெட்டுக்கு வேற மாரி சிலபஸ் இருக்கும். அதுக்கு சிலபஸையும் குறைக்க போறாங்க. இந்த சிலபஸ் கிடையாது. அது வேற மாரி சிலபஸ் இருக்கும். இது ஏன் நீங்க இப்படி சொல்லி தர்றீங்க? அப்படிலாம் என்ட்ட கேட்டாங்க. இல்லம்மா டெட்னா அது ஒரே சிலபஸ் தான் இருக்கும். நீங்க வேணா பாருங்கன்னு சொன்னோம். அதேபோல சிலபஸ்ல அவங்க எந்த சேஞ்சஸும் என்ன பண்ணல. ஓகேவா? நார்மல் டெட் எக்ஸாம்க்கு என்ன சிலபஸோ, அதே சிலபஸ் தான் அப்படியே குடுத்துருக்காங்க. ஸோ, அதனால என்னன்னு சொன்னா, உங்களுக்கு சைக்காலஜில 30 கொஸ்டினு, அடுத்து உங்களுடைய லாங்குவேஜ் பேப்பர் தமிழா இருக்கலாம், தெலுங்கா இருக்கலாம், மலையாளமா இருக்கலாம், கன்னடா இருக்கலாம், உருதா இருக்கலாம். ஸோ, ஏதோ உங்களுடைய லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ்க்கு பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டினு. அப்புறம் ஆங்கிலத்தில 30 கொஸ்டினு, கணிதத்தில 30 கொஸ்டினு, அப்புறம் இவிஎஸ் சுற்றுச்சூழல் அறிவியல்ல 30 கொஸ்டின். ஆக மொத்தம் 150 கேள்விக்கு உங்களுக்கு தேர்வு நடக்கும். ஸோ, அதுக்கப்புறம் ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்க விரும்பினால் இந்த தேர்வ தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில எழுதலாம். 2 லாங்குவேஜ் கேட்பாங்க. எத நீங்க பிரிஃபரன்ஸ் குடுக்குறீங்களோ அத குடுத்துக்கலாம். அடுத்து நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், ஆம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சைக்காலஜி பொறுத்தவரைக்கும் 6லேருந்து 11 6 வயசுலேருந்து 11 வயசு மாணவர்கள், அவர்களுக்கான தொடர்புடைய கற்பித்தல், கற்றல், கல்வி உளவியல். ஸோ இதுல தான் அதிகமா கவனம் செலுத்தி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால இந்த டைப்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள நீங்க கவனமா படிச்சீங்கன்னா, சைக்காலஜில உங்களால ஆன்ஸர் பண்ண முடியும். கற்பித்தல், கற்றல் மற்றும் கல்வி உளவியல். ஸோ இந்த தலைப்பில அவங்க கொஸ்டின்ஸ் நாங்க ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல பாடமொழி 1 அதான் நம்ம தாய்மொழி. ஸோ அதுவும் அப்படிதான். பாடமொழியுடன் தொடர்புடைய திறன்கள் மீது கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆங்கிலம். ஆங்கிலத்தில மொழியின் கூறுகள். ஸோ ஆங்கிலத்தில என்னென்ன பேசிக் என்னென்ன இருக்கு. அப்புறம் அதோட தொடர்பு திறன் புரிஞ்சிருக்கா இல்லையா? இங்கிலீஷ் எப்படி புரிஞ்சிருக்கீங்க?
ஆ அத வச்சு அந்த மாரி ஃபோக்கஸ்ல கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கணக்கு மற்றும் சுற்றுச்சூழல் அறிவியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கருத்துக்கள், பிரச்சனை தீர்க்கும் திறன், கற்பித்தல் சார்ந்த புரிதல். ஸோ இத அடிப்படையா வச்சு கேள்வி கேட்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் நான் ரெட் மார்க்ல குடுத்துருக்கிறேன். என்ன அப்படின்னா, இதுக்கு எந்த புத்தகம் வரைக்கும் படிக்கணும்னா, மாநில பாடத்திட்டத்தில 1வதுலேருந்து 5ஆம் வகுப்புகளுக்கான தலைப்புகளை நல்லா கவனிங்க. 1வதுலேருந்து 5ஆம் வகுப்பு புத்தகத்த மட்டும் படிக்கணும்னு அவங்க சொல்லல. 1லேருந்து 5 வகுப்புகளான தலைப்புகளை, அதுல என்ன தலைப்பு குடுத்துருக்காங்களோ சிலபஸ்ல, அந்த தலைப்புல அடிப்படையாகக் கொண்டு அமைந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால், கவனிங்க வினாக்களின் தரநிலை ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்புகளும், இடைநிலை செகண்டரி ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும். அப்டின்னா 8வது வரைக்கும் இருக்கும். ஏன் ஒரு சில கொஸ்டின் 10த் வரைக்கும் கூட நீளும். புரியுதா? அதனால நீங்க டெட் பேப்பர் 1 எழுத போறவங்களா இருந்தா, 1 டூ 5த்தோட மட்டும் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடியாது. 1 டூ 5த்ல 1 டூ 8த் வரைக்கும் நல்லா தரோவா படிச்சுட்டு, அதுக்கப்புறம் டைம் இருந்தா ஒரு 9த், 10த்த ஒரு லேசா ஒரு திருப்புதல் திருப்பி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல நீங்க சூப்பரா பாஸ் பண்ணிடலாம். எந்த சிக்கலும் இருக்காது. ஏன்னா மார்க்லாம் குறைச்சுட்டாங்க. ரொம்ப யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஓகேவா? சரி அடுத்து மார்க்க குறைச்சிருக்கிறதுனால ஒருவேள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டஃப்பா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் ஞாபகம் வச்சுக்கங்க. சரி அடுத்து ஒரு சில விளம்பரம் பார்த்துருவோம் நம்ம. இப்ப யாஸ் அகாடமியுடைய ஸ்பெஷல் டெட் மற்றும் யுஜிடிஆர்பி வகுப்புகள் நடைபெறுகின்றன. அட்மிஷன் வந்து ஓப்பன்ல இருக்கு. ஓகேவா. தினசரி சனி மற்றும் ஞாயிறு வகுப்பு நடைபெறும். ஆன்லைன், ஆஃப்லைன் பயிற்சி உண்டு. இடம் வந்து தஞ்சாவூர் தெற்கு வீதி, டார்லிங் எதிர்ல. ஓகேவா. 9597003461 என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகேவா. மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் உண்டு. உங்களுக்கு என்ன வேணுமோ அத நான் செஞ்சு தரேன். உங்க வெற்றிக்கு கண்டிப்பா உதவியா நிக்கும் யாஸ் அகாடமி. சரி அடுத்து டெட் பேப்பர் 2க்கான சிலபஸ் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதுவும் அப்படிதான் சைக்காலஜி 30 கொஸ்டின். அடுத்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், உருது அதுல ஏதோ ஒரு மொழினா அதுக்கு 30 கொஸ்டின். அடுத்து ஆங்கிலத்துல 30 கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேஜர் வந்து பிரிக்கிறாங்க. என்னன்னா நீங்க சயன்ஸ் மேஜரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு கணிதம் மற்றும் அறிவியல் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 30 கொஸ்டின் வரும். ஒருவேள நீங்க சோசியல் சயன்ஸ் ஆர்ட்ஸ் நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து சமூக அறிவியல் அ அல்லது சமூக அறிவியல்லேருந்து உங்களுக்கு 60 கொஸ்டின் வந்து இருக்கும். ஓகேவா. டோட்டலா உங்களுக்கு 150 கொஸ்டின் தான். ரைட் தானா? வினாத்தாள் தமிழ், ஆங்கிலம் எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அ இதுல வந்து சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா, 11 முதல் 14 வயது உடைய அந்த மாணவர்களுக்கு எப்படி கற்பிக்குது, அவங்களுடைய கல்வி உளவியல் பற்றின ஃபோக்கஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதுல பார்த்தீங்கன்னா, அந்த உளவியல் தன்மைகள், அவர்களோட அந்த மாணவர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள், அடுத்து ஒரு கற்ற வழிநடத்துற ஒரு டீச்சர்ஸ்க்கு இருக்கக்கூடிய பண்புகள், தன்மைகள், எப்படி அவங்கள ஹேண்டில் பண்றது? ஸோ இது போல கொஸ்டின தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கேட்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த டெட் ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 6ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்புக்கான தலைப்புகளை அடிப்படையாகக் கொண்டு, அது என்ன தலைப்புகள் இருக்கோ, அந்த தலைப்புகள அடிப்படையாகக் கொண்டு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால், கவனிக்கணும். ஆனால், என்ன ஆனால் அப்படின்னா, ஆனால் கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹையர் செகண்டரி, சீனியர் செகண்டரி 10த் தாண்டும் அல்லது 12த்தையும் தாண்டுங்கிறாங்க. ஓகேவா. 12த்த தாண்டாத. ஸோ 12த் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? சரி. அடுத்து நம்ம தேர்வு கட்டணம் பார்த்தலாமா? ஸோ தேர்வு கட்டணம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மாற்றுத்திறனாளிகளாக நீங்க இருந்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு அவங்கள தவிர மற்ற எல்லாருக்கும் அப்டின்னா, பிசி, எம்பிசி, ஓசி மத்த எஸ்சி, எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இவங்கள தவிர மற்ற எல்லா விண்ணப்பதாரர்களுக்கும் உங்களுக்கு தேர்வு கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூபாய் ரூ. 600 நீங்க விண்ணப்ப கட்டணம் கட்டணும். ஓகேவா? மாத்தி கட்டிறாதீங்க. அடுத்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூபாய் 300 வந்து விண்ணப்ப கட்டணம். ஓகேவா? ஸோ, அதனால உங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் வந்து உங்களுடைய கேஸ்ட் வைஸ் இருக்கிறதுனால, கரெக்ட்டான உங்களுடைய ஜா ஜாதி சான்றிதழ் மற்றும் டிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்க கண்டிப்பா பதிவு செய்யணும். ரைட்டா? ஒரு முறை கட்டணம் போட்டா போதும். 2 முறைக்கு 1 முறைக்கு மேல நீங்க ஒருவேள சப்போஸ் நீங்க பே ஆயிருந்ததுன்னா, அத அவங்க திருப்பி குடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான் திருப்பதி உண்டியல். ஓகேவா? சரி அடுத்து பேப்பர் 1ம் நான் எழுதப் போறேன் சார். பேப்பர் 2வும் நான் எழுதப் போறேன்னா, 2க்கும் தனித்தனியா நீங்க விண்ணப்பங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய வெற்றிகரமா செய்யப்பட்டதுக்கான எஸ்எம்எஸ் வரும். ஓகேவா? உங்களுடைய ஃபோனுக்கு வந்து வரும் அப்டிங்கிறாங்க. நீங்க பேமெண்ட் நெட் பேங்கிங் மூலமாகவோ, கிரெடிட் கார்ட் மூலமோ, டெபிட் கார்ட் மூலமாகவோ செய்யலாம். அதேபோல டிமாண்ட் டிராஃப்ட், அஞ்சல் ஆணை மூலமாகவும் நீங்க செய்யலாம். ஓகேவா? ஆனால் ஆஃப்லைன்ல முறையில் கட்டணம் செலுத்துதல் ஏற்கப்படாது. ரைட்டா? ஆஃப்லைன்ல கட்டுறதோ அல்லது டிஆர்பி ஆஃபீஸ்ல போய் நின்னுட்டு, இந்தாங்க ஆஃபீஸ் ஃபீஸ் வச்சுக்க அப்டின்னு சொல்றதோ கூடாது அப்டிங்கிறாங்க. ஓகேவா? ஆம் அதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான இன்னொரு விளம்பரம். ஸோ ஃப்ரீ டெமோ கிளாஸ். இந்த ஸ்பெஷல் டெட் தேர்வுக்கான இலவச டெமோ வகுப்பு.
ஸோ நாளை பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நமக்கு நடக்குது. ஸோ அதேபோல இந்த வாரம் மிஸ் பண்றவங்க, ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட் 21 இல்லையா? பிப்ரவரி 21ஆம் தேதி பிப்ரவரி 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு ஸோ அடுத்த டெமோ கிளாஸ் வந்து நடக்கும். ஸோ நீங்க டெமோ கிளாஸ் வந்து கலந்துக்கங்க. உங்களுக்கு கிளாஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில நீங்க உங்களுடைய அட்மிஷன போடலாம். கண்டிப்பா வந்தீங்கன்னா பாஸ் தான். பாஸ தவிர எதுவுமே இல்ல. சரியா? உங்களுக்கு வெற்றி பெறுவத வைக்க தான் நம்முடைய வேல. கண்டிப்பா டெட் எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிருவீங்க. ஸோ உங்களுடைய என்ன பொசிஷன்ல நீங்க டீச்சரா இருக்கீங்களோ, அந்த பொசிஷன்ல உங்களுக்கு புரமோஷனுக்கு எல்லாத்துக்கும் உதவும். ஸோ டெட் பாஸ் பண்ணலப்பா அப்படிங்கிற அந்த ஒரு மனக்கவலை உங்களுக்கு இருக்காது. யாஸ்க்கு வாங்க. நிச்சயமா பாஸ் ஆகி போவீங்க. ஓகேவா? நம்முடைய யாஸ் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தினசரி சனி மற்றும் ஞாயிறு வகுப்புகள்ல உங்களுக்கு வகுப்புகள குடுக்குறோம். ஆன்லைன் கிளாஸ் வசதி உண்டு. ஆஃப்லைன் கிளாஸ் வசதி உண்டு. அப்புறம் ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய ஆஃபீஸ் வந்து தஞ்சாவூர் தெற்கு வீதி, டார்லிங் ஆப்போசிட்ல இருக்கு. 9597 003467 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? ஸோ அடுத்து தேர்வு திட்டம். அத 3 மணி நேரத்துக்கு எக்ஸாம் உங்களுக்கு நடக்கும். கொஸ்டின் டைப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப் OMRல எழுதுற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க் குறைச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க பொது பிரிவா இருந்தீங்கன்னு சொன்னா 60% பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி மாற்றுத்திறனாளியா இருந்தீங்கன்னா 50%, எஸ்சியா இருந்தா 40% அப்படின்னா, நீங்க எழுதக்கூடிய தேர்வுல 90 மார்க் எடுத்தா ஓபிசி பிசி பொதுப் பிரிவுல நீங்க வெற்றி பெற்றலாம். அ ஒருவேள நீங்க பிசி அதுபோல கம்யூனிட்டியா இருந்தீங்கன்னா 75 மார்க் எடுத்தா போதும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியா இருந்தா வெறும் 60 கொஸ்டின் ரைட்டா அடிச்சா போதும். உங்களுக்கு வெற்றி உண்டு. ஓகேவா? சரி. அப்ப எழுத்துத் தேர்வு, ஹால் டிக்கெட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மூலமா தான் குடுப்பாங்க. எந்த விதமான தனிப்பட்ட முறையிலும் நீங்க வாங்கிக்க முடியாது. ஓகேவா? அ அதுபோல டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி விண்ணப்பிக்கிறது? நீங்க இத கவனமா பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம பார்த்துருவோம். எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான வலைத்தளமான trb.n.government.in இந்த இதுல தான் நீங்க விண்ணப்பிக்க முடியும். ஓகேவா? வேற எந்த முறையிலும் நீங்க அப்ளிகேஷன் போட முடியாது. தனித்தனியா போடணும். பேப்பர் 1, பேப்பர் 2க்கு தனித்தனியா நீங்க விண்ணப்பங்கள் வந்து போட வேண்டியிருக்கும். அடுத்து மிக முக்கியமான சர்வீஸ் சர்டிபிகேட் கண்டிப்பாக நீங்க வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக, கட்டாயமாக பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒரு சர்டிபிகேட் எதுன்னா, சர்வீஸ் சர்டிபிகேட் தான். ஏன்னா, இது வந்து வொர்க்கிங் டீச்சர்ஸ்க்கு தான் குடுக்குறாங்க. அதனால நீங்க அ எத்தன ஆண்டு வொர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய சர்வீஸ் சர்டிபிகேட் வந்து கட்டாயமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதற்கான அந்த விண்ணப்ப படிவம் கடைசில குடுத்துருக்காங்க. அதையும் நான் வந்து காட்டுறேன். நீங்க முழுசா அந்த வீடியோ பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிற வேணாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணணும். கலர் ஃபோட்டோ தான். அது வந்து ஜேபிஇஜி ஃபார்மேட்லயோ, ஜேபிஇஜி ஃபார்மேட்லயோ அல்லது பிஎன்ஜி ஃபார்மேட்லயோ இருக்கலாம். அதோடைய சைஸ் வந்து 40லேருந்து 60 கேபிக்குள்ளார இருக்கணும். அடுத்து உங்களுடைய கையொப்பம் ஒரு பேப்பர்ல போட்டு, அத நீங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம். அது ஜேபிஇஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி ஏதோ ஒரு டைப்ல இருக்கலாம். அதோடைய சைஸ் வந்து 20லேருந்து 40 கேபிக்குள்ளார இருக்கணும். அடுத்து உங்களுடைய சர்வீஸ் சர்டிபிகேட், மற்ற சான்றிதழ்கள், கல்வி சான்றிதழ்லாம் இருக்கு இல்லையா? ஸ்கூல் சர்டிபிகேட், அ ஜாதி சான்றிதழ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 250லேருந்து 300 கேபிக்குள்ள பிடிஎஃப் ஃபார்மேட்ல அதாவது பிடிஎஃப்பா நீங்க பதிவேற்றம் செய்யணுங்கிறாங்க. பிஎன்ஜி வடிவில இல்ல, ஜேபிஇஜி வடிவில இல்ல, பிடிஎஃப்பா பதிவு செய்ய சொல்றாங்க. இந்த புகைப்படம், கையொப்பம், சான்றிதழ் இல்லாம நீங்க எதுவும் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா, அது செல்லாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதேபோல உங்களுடைய மின்னஞ்சல் இமெயில் முகவரி செல்லக்கூடிய வொர்க்கிங்ல இருக்கக்கூடிய இமெயில் குடுங்க, முகவரி குடுங்க. அடுத்து உங்களுடைய கைபேசி எண் வந்து கட்டாயம் இருக்கும். அதுல தான் உங்களுக்கு அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட்னா வரும். ஓடிபினா வரும். ஓகேவா? சரி. அடுத்து தேர்வு பாருங்க. பெயர் இந்த விஷயம் நீங்க அப்ளிகேஷன் கண்டிப்பா இருக்கணும். உங்களுடைய பெயர் கரெக்ட்டா இருக்கணும். அடுத்து எந்த தேர்வுத்தாள் பேப்பர் 1 பேப்பர் 2 கரெக்ட்டா இருக்கணும். அடுத்து என்ன ஜாதிங்கிறது கரெக்ட்டா இருக்கணும். அடுத்து பிறந்த தேதி, முகவரி இதெல்லாம் கண்டிப்பா கரெக்ட்டா இருக்கணும். ஓகேவா? இதுல எதுவும் குறைபாடு இருந்தா நிராகரிப்போம்ன்னு சொல்றாங்க. ஏப்ரல் 10 வரைக்கும் நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? அம் விண்ணப்பதாரருக்கு ஓகே. என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அதுல வந்து நீங்க என்குளோஸ் பண்ணணும் அப்டின்னா, உங்களுடைய 10ஆம் வகுப்பு சர்டிபிகேட், அடுத்து வந்து உங்களுடைய 12ஆம் வகுப்பு சர்டிபிகேட். ஒருவேள அடுத்து நீங்க ஆசிரியர் கல்வி டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, தொடக்க கல்வி டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, சிறப்பு கல்வி ஆசிரியர் டிப்ளமோ படிச்சீங்கன்னா, என்ன படிச்சீங்களோ அதுக்கான சான்றிதழ். அடுத்து பிஎட் வந்து 4 வருஷம் அதுக்கு சமமான சர்டிபிகேட் இருந்தா, எல்லாமே ஒரே பிடிஎஃப்பா நீங்க வந்து அனுப்பணும். இத பார்த்துக்கங்க. ஓகேவா? சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதி சான்றிதழ் கட்டாயமாக இருக்க வேண்டும். இந்த சமூக சான்றிதழ் இருக்கு. இது சாதி சான்றிதழ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாற்றுத்திறனாளி சான்றிதழ். ஒருவேள நீங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால், அதற்கான சான்றிதழ் இருக்கணும். அடுத்து கண்டிப்பா உங்களுடைய சர்வீஸ் சர்டிபிகேட் வந்து இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ண விட்டுறணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்கினத்தில ஈடுபடக்கூடாதுங்கிறாங்க.
ஏதோ தகவல மறைக்கிறது, இல்லாத தகவல சொல்றது, போலி ஆவணங்கள வந்து குடுக்கறது, இது போல செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு தண்டனை குடுப்போங்கிறாங்க. அதேபோல எக்ஸாம் ஹால்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் எடுத்துட்டு போறது, ப்ளூடூத் எடுத்துட்டு போறது, வேற ஏதாச்சும் எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட்ஸ் நீங்க எடுத்து போனீங்க. அது ஆன்ல இருந்தாலும், ஆஃப்ல இருந்தாலும் உங்கள நாங்க நடவடிக்கை எடுப்போம்ங்கிறாங்க. அ தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடக்கூடாது. அநியாய முறையில ஏதாச்சும் பயன்படுத்தக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, யாருடைய ரெக்கமெண்டேஷனும் அங்க வரக்கூடாது அப்டிங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, வேறொருவராக நடித்து ஆள்மாறாட்டம் செய்யக்கூடாது. ஆள்மாறாட்டம் செய்யக்கூடாது. போலி மற்றும் மாற்றம் செய்யப்பட்ட சர்டிபிகேட் வந்து பயன்படுத்தக் கூடாது. இப்படி ஏதாச்சும் பண்ணுனீங்கன்னா, கண்டிப்பா டிஆர்பி உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. உங்க விண்ணப்பம் ரத்து செய்யப்படும். எந்த நேரத்துல வேணாலும். குற்ற வழக்குகள் ஒருவேளை உங்களுக்கு நிலுவையில் இருந்ததுன்னா, அதற்கான சான்றுகளையும் நீங்க வந்து கட்டாயமாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஒருவேள அந்த குற்ற வழக்குலேருந்து நீங்க விடுபட்டிருந்தா, அதற்கான சான்றுகளையும் நீங்க கட்டாயமாக பதிவேற்ற வேண்டும். யாரும் நீங்க கேஸ் உங்க மேல கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் பிரச்சனை ஸ்கூல்ல மாட்டி ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இது பொருந்தும். மற்ற யாருக்கும் இது பொருந்தாது. ஓகேவா? அடுத்து இறுதியாக நம்ப பார்க்கக்கூடிய விஷயங்கள். முறைகேடான நபருடன் தொடர்பு கொள்ளுதல். யாரோ நான் உங்களுக்கு காசு குடுத்து பாஸ் பண்ண வைக்கிறேன். அந்த மாரி நம்ம கோச்சிங் சென்டர் வைக்கிறோம். நம்மள அத சொல்லிறாதீங்க. நம்ம இப்ப எக்ஸாம்க்கான பயிற்சி தான் குடுக்குறோம். ஒருவேள வேற வகையில நாங்க உங்கள பாஸ் பண்ண வைக்கிறோம். நீங்க எக்ஸாமே எழுத தேவையில்ல. அப்படி இப்படின்னு ஏதாச்சும் யாராச்சும் தொடர்பு கொண்டாங்கன்னா, அதுக்கான இழப்புக்கு நீங்க வாரியம் பொறுப்பில்லங்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் போய் 1,00,000 குடுத்தேன், 10,00,000 குடுத்தேன். என்ன பாஸ் பண்ண வச்சுருன்னு சொன்னாங்க. நீ படிக்கவே தேவையில்ல. எக்ஸாம்ல அப்பியர் ஆனா போதும். அப்படின்னு சில பேர் ஏமாத்துவான். ஏமாத்தாதீங்க. இத விட நெறைய பேர் வந்து இந்த 6 மாசம் முன்னாடியே அறிவிப்பு வந்தபோது, அப்டின்னா எக்ஸாம் நடக்காது. அப்டின்னு நெறைய பேர் வந்து இத வந்து ஒமிட் பண்ணாங்க. இன்னைக்கு எக்ஸாம் வந்துருச்சு. சரியா? அதனால இன்னும் அசால்ட்டா இருக்காதீங்க. ஆசிரியர் பெருமக்களே! நீங்க வாங்க. ஆர்ட்ஸ் அகாடமி உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். சரி அடுத்து மிக முக்கியமானது வேற என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ விண்ணப்பம் சமர்ப்பிக்க கடைசி தேதி அதான் ஏப்ரல் 10 முடிச்சாச்சு. அடுத்து இந்த அன்னெக்ஸர் 1 அதாவது சர்வீஸ் சர்டிபிகேட் அதையும் பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நேம் ஆஃப் தி டீச்சர் உங்களுடைய பேர வந்து உங்களுடைய பெயர வந்து கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதணும். அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, வயத வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன போஸ்ட்ல இப்ப இருக்கீங்க வித் சப்ஜெக்ட்டோட எழுதணுங்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் தி ஜாயின் பெர்சன் இப்ப இருக்க போஸ்டிங்ல எப்ப நீங்க ஜாயின் பண்ணீங்களோ, அந்த ஜாயினிங் டேட் கேட்கறாங்க. அடுத்து ஆரம்பத்துல இந்த இனிஷியல் அப்பாயின்ட்மென்ட் அதோடைய டேட் கேட்கறாங்க. இனிஷியல் அப்பாயின்ட்மென்ட்ல என்ன போஸ்ட் நீங்க இருந்தீங்க அப்படிங்கிறத இதுல ஃபில் பண்ணணும். அடுத்து டேட் ஆஃப் ரெகுலரைசேஷன் எப்ப நீங்க ரெகுலரைசேஷன் ஆனீங்க, அந்த டேட்ட வந்துங்க எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன டிபார்ட்மென்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒ என்ன எங்க பண்றீங்க? கவர்ன்மென்ட்ல ஒர்க் பண்றீங்களா? அல்லது எய்டட் ஸ்கூலா? பிரைவேட் ஸ்கூலாங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபுல் டைம் ஸ்கேலா அல்லது கன்சல்டேட் ஃபண்ட்ல ஒர்க் பண்றீங்களா? அல்லது பார்ட் டைம் டீச்சரா? அப்படிங்கிறத நீங்க இங்க மென்ஷன் பண்ணணும். அடுத்து உங்களுடைய ஸ்கூலு, அதோடைய போஸ்டல் அட்ரஸ் வந்து இங்க ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து உங்களுடைய வேலை செய்யக்கூடிய மாவட்டம். உங்க சொந்த மாவட்டம் கிடையாது. நீங்க எந்த மாவட்டத்தில வேலை செய்றீங்களோ அந்த மாவட்டத்த பண்ணணும். அடுத்து உங்க ஸ்கூலுடைய யுடி, ஐஎஸ்சி கோடு வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத இங்க வந்து சொல்லணும். அடுத்து உங்களுடைய இஎம்ஐஎஸ் அ இஎம்ஐஎஸ் ஐடி நம்பர் சரியா? எல்லா டீச்சருக்கும் குடுத்துருப்பாங்க. அந்த ஐடிய இங்க வந்து ஃபில் பண்ணணும். அடுத்து ஐஎஃப், ஹெச்ஆர்எம்ஸ் எம்ப்ளாயி ஐடி ஒருவேள அது டைம் ஸ்கேல் டீச்சரா இருந்தா மட்டும், அவங்களுக்கு மட்டும் இது பொருந்தும். அவங்க இத ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி இந்த சர்வீஸ் சர்டிபிகேட்ட பண்ணணும். அதோட மட்டும் இல்லாம இங்க உங்களுடைய கையெழுத்து போட வேண்டும். உங்களுடைய கையெழுத்து வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய பிளேஸ், டேட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க கவுண்டர் சைன் வந்து வாங்கணும். அது உங்க ஹெச்எம்ட்ட வாங்கலாம், பிஓட்ட வாங்கலாம், செக்ரட்டரிட்ட வாங்கலாம், கரஸ்பாண்டன்ட் வாங்கலாம், பிரின்சிபால்ட்ட வாங்கலாம். அவங்களுடைய டேட் வித் சீலோட இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபிசர் அவங்களுடைய சான்றிதழ் வந்து இருக்க வேண்டும். சரியா? இப்படி நீங்க உங்களுடைய சர்வீஸ் சர்டிபிகேட்ட அப்ளை பண்ணலாம். ஓகே. எல்லாம் சூப்பரா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஜெயிக்கிறதுக்கு கவலையே படாதீங்க. ஸோ நம்ம யாஸ் அகாடமி இருக்கு. டெட் மற்றும் யுஜிடிஆர்பிக்கான வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆன்லைன் கிளாஸு, உங்க ஆஃப்லைன் கிளாஸ் 2மே உண்டு. லாங்லேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸ் நீங்க போட்டுக்கலாம். நேரா வர முடிஞ்சவங்க, நீங்க தஞ்சாவூர் வந்து நீங்க நேரடியா படிச்சுக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் உண்டு, மெட்டீரியல் உண்டு. ஷார்ட்கட் மெத்தட்ல சொல்லிக் குடுப்போம். மார்க் குறைச்சிருக்கிறாங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பா பாஸ் தான். ஓகேவா? யாரும் தயக்கம் வேணாம். ஆ கோச்சிங் வேணுங்கிறவங்க உடனடியாக என்னுடைய எண் 9597003467 அப்படிங்கிற நம்பர் 9597003467 அப்படிங்கிற எண்ண வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்க நண்பர்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் வழிகாட்டுங்க. ஓகே தானா? அ கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ.